எல்லா behindwoods.com வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் கணேஷ் வெங்கட்ராம் பேசுகிறேன். ஸ்பீக்கிங் லைவ் அண்ட் டைரக்ட் ஃப்ரம் த ஷூட்டிங் ஸ்பாட் ஆஃப் மை நெக்ஸ்ட் ஃபில்ம் அச்சாரம். நான் வந்து ஒவ்வொரு டைம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர், ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட் பண்ணணும், அந்த நோக்கத்தோடு தான் என்னோடய ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுவேன். நீங்கள் அபியும் நானும், முன்னை போலொருவன், பனித்துளி, தீயா வேலசனம் குமார், இந்த மாதிரி படங்களில் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸில் என்னை பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த தடவை கூட ஒரு டிஃப்ரெண்ட் லுக், இந்த லுக் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னை தமிழ் ஃபிலிமில் இந்த லுக்கில் எனக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த படம் அச்சாரம் வந்து மோகன் சார் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ராதா மோகன் சாரோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் அசோசியேட். படத்தோட டைலாக்ஸ் வந்து மிஸ்டர் நாராயண், அவர் வந்து அபியும் நானோட டைலாக் ரைட்டர். ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸான டீம். அண்ட் மோகன் சார் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்காக உருவாக்கினார். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ரொம்ப தேங்க்ஃபுல் டு ஹிம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இது வரைக்கும் எல்லா அர்பன் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் பிசி சென்டர்ஸ்க்கு டச் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணலாமே, ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்டர் என் மேலே பிலீஃப் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆஃபர் பண்ணுறது ஐம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஷூட்டிங் இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 30-40% ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கொடைக்கானலில் ஒரு 1 ஸ்கெடியூல் முடிச்சிட்டோம். 2வது ஸ்கெடியூல் சென்னையில் போயிட்டுருக்கு. 2-3 சாங் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நாளையில் ஒரு குத்து பாட்டு ஷூட் பண்ணுறோம். வெரி நைஸ் டீம். இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இஸ் பிளேட் பை பூனம் கவுர். மிஸ்டர் முன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் என்னோட அம்மா கேரக்டர் வந்து ரேகா மேடம் பண்ணாங்க. ஸோ பியூட்டிஃபுல் டீம். ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா ஷேப் அவுட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் 2014 இந்த படத்தோட ரிலீஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் சப்போர்ட், அன்பு எப்போவுமே எனக்கு தேவை. தேங்க்யூ. Hi, behindwoods.com viewers. I'm Poonam Kaur. I'm doing another film called Acharam with Ganesh Venkatraman and Munna as my co-actors. I love my character in this film. It's a typical Tamil girl with little wishes in her life and some clashes which she has with her father. So I hope you will love my character again. And well, very excited as the director and the producer are taking a lot of effort to make this film really look good. This is my 3rd schedule and we have started shooting for the songs in the film. So wishing all of them in Acharam a very good luck, and I know that all of you will wish me a lot of good luck. behindwoods.com நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். அச்சாரம்னு இந்த படத்தோட பேர். இந்த படத்தில் வந்து கணேஷ் வெங்கட்ராம் என்னுடைய சன்னா ஆக்ட் பண்ணியிருக்காரு. நான் ஒரு மதர் ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். நம்ம வந்து எல்லாத்துலேயும் இப்போ நிறைய மீடியாஸ் வந்துருச்சு, நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறோம். அது எல்லாமே சொல்லி நம்ம இதோட சஸ்பென்ஸ் உடைக்க தேவையில்லை. இதோட அப்போ நான் ஒன்று பேச ஆரம்பிச்சுன்னா நான் ரொம்ப ஃப்ராங்காக பேசுவேன், எல்லா கதையும் சொல்லி முடிச்சிடுவேன். அதனால தான் எனக்கு இன்டர்வியூ கொடுக்கவே பயமாக இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டராக இருக்கும், நல்லா ஜனங்களுக்கு பிடிக்கும். பர்டிகுலராக எல்லா மதர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கிற கேரக்டர் இது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். என்னுடைய எல்லா பிரார்த்தனைகளும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் நல்லா இருக்கணும், எல்லா டைரக்டர்ஸும் நல்லா வரணும், எல்லா படமும் ஓடணும்னு தான் ஆசை. ஸோ எங்களை வச்சு எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே லாபம் அடைஞ்சு திரும்பவும் படம் எடுத்து இதனால நிறைய தொழிலாளர்களுக்கு, எங்களுடைய யூனியனில் இருக்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், எல்லாரும் நல்லபடியாக சகல சௌபாகியங்களோடு இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எல்லா படம் நல்லபடியாக ஓடணும்னு என் பிரார்த்தனை இருக்குது. தேங்க்யூ. என் பேர் ஞானதேஷ் அம்பேத்கர். இந்த அச்சாரம் படத்தினுடைய ப்ரொடியூசர். இது எனக்கு 2வது படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த படத்தில் வந்து பூனமுக்கு ஒரு ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்பாவை நான் வந்து ஒரு கேரக்டர் ரோலில் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு கண்டிப்பான அப்பாவா நடிக்கிறது. இந்த படத்தில் எனக்கு ஃபஸ்ட் டைமு. ஸோ இதில் வந்து கணேஷ் வெங்கட்ராம் அண்ட் முன்னா 2 பேரும் வந்து ஹீரோஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ராஜேஸ்வரி அண்ட் ரேகா இவங்கெல்லாம் வந்து ஹீரோவுக்கும் அம்மாவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படம் இன்னொரு ஷெட்யூல் பாக்கி இருக்குது. கொடைக்கானலில் முடிச்சிட்டோம்னாக்க நாங்கள் அதை ஜனவரியில் ரிலீஸ் பண்ணுறது மாதிரி கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி இந்த படத்தை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். வணக்கம், என் பேர் மோகன் கிருஷ்ணா. நான் டைரக்ஷன் பண்ணுற முதல் படம் இது, அச்சாரம் டைட்டில். இந்த கதையை நான் வந்து தயாரிப்பாளர் திரு ஞானதேஷ் அம்பேத்கர்கிட்ட போய் இந்த கதையை சொல்லும்போது அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, கதை ரொம்ப நல்லா இருக்கு மோகன், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக இந்த படத்தை உடனே ஆரம்பித்து இப்போ ஒரு 50% படம் முடிஞ்சிருச்சு.
அவர் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் என்ன உங்களுக்கு நல்லா பண்ணுவீங்களோ அது மாதிரி நீங்கள் நல்லா பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க, நான் கண்டிப்பாக தர்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 2வது படம் 3வது படம் டைரக்ஷன் பண்ணுற ஒரு டைரக்டருக்கு கொடுக்குறது மாதிரி எனக்கு ஒரு முதல் படத்திலேயே இப்படி ஒரு தயாரிப்பாளர் அமைஞ்சது, கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி தயாரிப்பாளர் திரு ஞானதேஷ் அம்பேத்கர் வந்து என்ன கேட்டாலும் எனக்கு இதை எடுக்க சொல்லி எல்லாத்தையுமே நல்லபடியாக நல்லா எடுங்க அப்படிங்கிற ஒரு நல்ல என்கரேஜை கொடுத்துருக்காரு. அவருக்கு எனக்கு முதற்கண் நன்றியை நான் அவருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா கணேஷ் வெங்கட்ராம். அவர் வந்து இதுவரை A கிளாஸ் ஆடியன்ஸுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் இப்போ இந்த படத்துலேருந்து அவர் BNC ரீச் ஆவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு டபுள் ரோல் பண்ணுறார். டபுள் ரோல் மீனிங் வந்து டபுள் ஆக்ஷன் கிடையாது, அது நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் ஒவ்வொரு கதையை கேட்டுட்டு ஒவ்வொரு ஷார்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன் எடுக்கும் போதும் ஒவ்வொரு ஷார்ட்லையும் வந்து என்கிட்ட இன்வால்வ் ஆகி நான் இப்படி பண்ணிக்குவா சார் அப்படி பண்ணிக்குவா சார்னு சொல்லிட்டு அவ்வளோ இன்வால்வ் ஆகி இதில் நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய ஹீரோவா BNC ரீச் ஆவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக. அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பூனம் கவுர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாட்டி கூட ஒவ்வொரு ஷார்ட்லையும் வந்து என்னை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஒவ்வொரு ஷார்ட் நான் இப்படி பண்ணிக்குவேன் அப்படி பண்ணிக்குவேன்னு அவங்களும் நல்லா இன்வால்வ் ஆகி அவங்களும் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு ஹீரோ பார்த்தீங்கன்னா முன்னா பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு லவர் பாய் கேரக்டர், ரொம்ப க்யூட்டாக அவரும் அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கணேஷ் வெங்கட்ராமுடைய அம்மாவா ரேகா மேடம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த படத்தை கதையை கேட்டுட்டு ரொம்ப இன்வால்வ் ஆகி எனக்கு ஒரு ரீஎன்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்வால்வ் ஆகி நல்லா நடிச்சிட்டு இருக்காங்க அவங்களும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி மேடம் பண்ணுறாங்க, அவங்களும் நல்லா இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா கேமராமேன் அவருக்கு RK பிரதாப், அவருக்கு வந்து இது 2வது படம். இதில் வந்து இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா இதில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், சென்னை, தஞ்சாவூர் இந்த மாதிரி ஒரு 3 எபிசோடாக இருக்கும். அவர் கதையை கேட்டு எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் ஃபோட்டோகிராஃபி ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ரேமும் லைட்டிங்லையும் சரி பேக்ரவுண்ட் கலர் டோன்லையும் சரி எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகி நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். எடிட்டர் வந்து சுரேஷ் சார், அவரும் நல்ல எடிட்டர் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் வந்து என் நண்பன் சந்தானம், அவனும் நல்லா பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா சார், அவர் வந்து ஒரு 4 சாங் எனக்கு வந்து நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. பயங்கர சூப்பராக அமைஞ்சிருக்கு சாங் 4ம், பெரிய வெற்றியை அடையும் அந்த சாங் 4ம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ராபர்ட், கல்யாண் மாஸ்டர், இப்படி பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. மற்றபடி கதை பார்த்தீங்கன்னா ஒரு லவ் வித் த்ரில்லர் அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டு. இதில் வந்து காதலும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு கலாச்சாரமும் இருக்கும். அது கல்ச்சர், இன்னைக்குள்ள கல்ச்சர் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி உள்ள கல்ச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கதையினுடைய கான்செப்ட். படம் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. நன்றி. என் பேர் RK பிரதாப், அச்சாரம் படத்தோட சினிமாட்டோகிராஃபர். இந்த படத்தோட டைரக்டர் மோகன் கிருஷ்ணன் வந்து டைரக்டர் ரமணா சார்ட்ட கோ டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக பண்ணுறாரு. இது ஒரு த்ரில்லர் பேஸ்டு ஸ்கிரிப்ட் உள்ள ஒரு படம். 3 டிஃப்ரெண்ட் எபிசோட்ஸ் இருக்குது. சென்னையில் ஒரு எபிசோடு, தஞ்சாவூர் ஒரு எபிசோடு, கொடைக்கானல் ஒரு எபிசோடுன்னு. ஸோ ஒரு த்ரில்லர் படம்ன்றதுனால நல்ல சினிமாட்டோகிராஃபி பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தின் தயாரிப்பாளர் அம்பேத்கர் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது எந்த விதமான குறையும் இல்லாமல் கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸ், கேமராஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காரு. படம் நல்லா ஷேப் ஆகிட்டுருக்கு, நல்லா வரும்ன்ட்டு நம்புகிறேன். வாய்ப்பை அளித்த தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.